விஜய் அவர்கள் வந்து இபிஎஸோட கூட்டணி போறாரு, இபிஎஸ் அவர்களும் விஜய் அவர்களும் இணைய போறாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே விஜய் தன் நிலைப்பாட்டை எதுவும் தெளிவுபடுத்தல. அதனால யானையை பார்த்த பார்வையற்றவர் போல் பலரும் விஜயை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல எதுவுமே உண்மை இல்லை. விஜய்க்கு முடிவை விஜய் தான் எடுக்க முடியும். விஜய் கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு கூலிக்கு மாரடிக்கவங்களெல்லாம் எடுக்க முடியாது. சாட்டை துரைமுருகன் கைதுக்கு அண்ணாமலை கண்டன அறிக்கை விட்டுட்டாரு, எடப்பாடி விட்டுட்டாரு. விஜய்க்கு கருத்து அதுல இல்லைன்னு யாரும் தேடுறாங்களா? யாரும் தேடல. ஃபார் எக்ஸாம்பிள், மோடி ரஜினிகாந்த அவர் வீடு தேடி வந்து பார்த்தாரு. விஜய் ஜெயலலிதா மேல உள்ள கோபத்துல கோயம்புத்தூர்ல மோடியை நேரில் போய் பார்த்தாங்க. இதுக்கே வித்தியாசம் தெரியாம விஜய் கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு விஜய்க்கு ஜாலரா அடிக்க கோஷ்டிகள் அதையும் இதையும் ஒண்ணுன்னு நினைச்சு பேசுவாங்க. சீமானந்தன் கூட தானே வச்சு பேசிட்டு இருந்தாங்க. சீமானந்தனும் விஜய் அவர்களும் ரகசிய சந்திப்பு பண்ணிட்டாங்க. மாநாட்டிற்கு வந்து அண்ணா போறாரு, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க சார். சீமான் தன் நிலைப்பாட்டை தெளிவா சொல்லிட்டாரு. தன் தலைமையில விஜய் வந்தா சேர்த்துக்கலான்னு அவர் சொல்றாரு. அப்போ அதை விஜய் தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ரவீந்திரன் துரைசாமி வந்துட்டு விஜயும் சீமானையும் சேர விடாம பிரிக்கிறாரு, விஜயை வந்துட்டு டவுன் பண்றாரு அப்படிங்கிற பேச்சும் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் என்னன்னே தெரியாது, நான் எப்படி டவுன் பண்ண முடியும்? விஜய் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் அரசியல் கட்சி டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். அதான் உண்மை. இன்னைக்கு வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சும் களத்துக்குள்ள வராதவரா இருக்கிறார். இதைத்தான் நான் சொன்னேன். 26 வரை விஜய் கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னாப்புல. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஆனா களத்துக்குள்ள வரல. வணக்கம் சார். வணக்கம் நாச்சியார் சார். மறுபடி உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம் தான் சார். விஜய் அவர்கள் வந்து இபிஎஸோட கூட்டணி போறாரு, இபிஎஸ் அவர்களும் விஜய் அவர்களும் இணைய போறாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே விஜய் தன் நிலைப்பாட்டை எதுவும் தெளிவுபடுத்தல. அதனால யானையை பார்த்த பார்வையற்றவர் போல் பலரும் விஜயை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல எதுவுமே உண்மை இல்லை. விஜய்க்கு முடிவை விஜய் தான் எடுக்க முடியும். விஜய் கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு கூலிக்கு மாரடிக்கவங்களெல்லாம் எடுக்க முடியாது. கண்டிப்பா சார். ஏன்னா கூலிக்கு தான் அவங்க மாரடிக்க முடியுமே தவிர அவங்களோட கருத்து ஒண்ணு விஜய்கிட்ட எந்த அளவுக்கு எடுப்படுங்கிற நமக்கு கேள்விக்குறிதான். திடீர்னு ஒரு விஷயம் சொல்றாங்க, திடீர்னு பார்த்தா அதுக்கப்புறம் சத்தமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் சார்? இப்போ நம்ம சாட்டை துரைமுருகன் கைதுக்கு அண்ணாமலை கண்டன அறிக்கை விட்டுட்டாரு, எடப்பாடி விட்டுட்டாரு. விஜய்க்கு கருத்து அதுல இல்லைன்னு யாரும் தேடுறாங்களா? யாரும் தேடல. அவரை யாரும் அரசியலுக்கு தேடல. அப்ப ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னு மக்கள் விரும்பினாங்க. அது அவர் வரல. ஃபார் எக்ஸாம்பிள், மோடி ரஜினிகாந்த அவர் வீடு தேடி வந்து பார்த்தாரு. விஜய் ஜெயலலிதா மேல உள்ள கோபத்துல கோயம்புத்தூர்ல மோடியை நேரில் போய் பார்த்தாங்க. இதுக்கே வித்தியாசம் தெரியாம விஜய் கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு விஜய்க்கு ஜாலரா அடிக்க கோஷ்டிகள் அதையும் இதையும் ஒண்ணுன்னு நினைச்சு பேசுவாங்க. இப்போ இதுல விஜய் அறிக்கை விடலன்னு யாரும் கவலைப்படல. யாரு கவலைப்பட்டா? ஸோ விஜய் இப்போ அதிமுக விஜய் கூட்டணின்னு ஒரு வதந்தியை பரப்புறாங்க. கண்டிப்பா அதிகமா சீமானந்தன் கூட தானே வச்சு பேசிட்டு இருந்தாங்க. சீமானந்தனும் விஜய் அவர்களும் ரகசிய சந்திப்பு பண்ணிட்டாங்க. மாநாட்டிற்கு வந்து அண்ணா போறாரு, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க சார். அதுக்கு இந்த ஒரு கல்வி பரிசளிப்பு விழாக்கு அப்புறம் எந்த விதமான பேச்சு உண்மை ஒரு சத்தமே இல்லாம அமைதியா இருக்காங்க. என்ன காரணம்? சீமான் தன் நிலைப்பாட்டை தெளிவா சொல்லிட்டாரு. தன் தலைமையில கூட்டணி திராவிட கட்சிகளோட தேசிய கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. தன் தலைமையில விஜய் வந்தா சேர்த்துக்கலான்னு அவர் சொல்றாரு. அப்போ அதை விஜய் தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். அதை விஜய் ரியாக்ட் பண்ணல. விஜய்கிட்ட ஒரு குரூப்பு சீமான் தர்ற சீட்டை வாங்கிட்டு போயிடலான்னு இருக்கிறாங்க. இன்னொரு குரூப்பு அது போகக்கூடாதுன்னு விஜய்க்கு எதிராக அதை பேசுறாங்க. ஸோ அதுல விஜய் பதில் சொல்லாமலே இருக்கிறாரு. மீண்டும் நான் சொல்றேன், யானை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி தான் விஜயை பார்த்துட்டு இருக்கிறோம். விஜய் தான் அவரை தெளிவுபடுத்தணும். அவர் விஜய் தெளிவுபடுத்தாதவரை ஆளுக்கு விஜயை பற்றி பேசிட்டு இருக்காங்கிறதான் என்னோட கருத்து. ஏன் அவர் வாய் திறக்க மாட்டார் சார்? ஒரு விஷயம் சொன்னாலே வந்து அவருக்கு புஷியானந்த் தான் வந்து எந்த விஷயம்னே சொல்றாரு. சில விஷயங்கள் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்டேஜ்லயே அவர் வந்து பேசுறாரு. ஏன் அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறாரு? பொலிட்டிக்ஸ் ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன். யாரையும் கம்பல் பண்ண முடியாது. விஜயும் நாம கம்பல் பண்ண முடியாது. இதைத்தான் நான் கன்சிஸ்டண்டா சொல்லிட்டு இருக்கிறேன்.
அவர் விருப்பம் இருந்தால் சொல்லலாம், விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம். பட் அவரை யாரும் தேடல, அவராக தான் செட் பண்ணி அரசியல் அவர் வர்ற மாதிரி பண்றாருங்கிறது ரஜினிக்கும் அவருக்குள்ள வித்தியாசத்துல அதுதான். சரி, எல்லாருமே என்ன சொல்றாங்களா, 2026ல விஜய் இல்லாம இருக்காது, விஜய் இல்லாமல் அரசியல் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற பேச்செல்லாம் பேசுறாங்க. அது நடுவுல நிறைய பேர் என்ன சொல்றாங்களா, ரவீந்திரன் துரைசாமி வந்துட்டு விஜயும் சீமானையும் சேர விடாம பிரிக்கிறாரு, விஜயை வந்துட்டு டவுன் பண்றாரு அப்படிங்கிற பேச்சும் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் என்னன்னே தெரியாது, நான் எப்படி டவுன் பண்ண முடியும்? விஜய் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் அரசியல் கட்சி டிக்ளேர் பண்ணியிருக்கிறார், அதான் உண்மை. அவரு களத்துக்குள்ள வரல. இப்ப SSN சர்வே நியாயம் நாணயமானவர்னா அவர் நாளைக்கு அவர் சொல்றது கிரிபிலிட்ட நிற்கணும்னா விஜயை பற்றி விக்ரவாண்டில் என்ன சொன்னாருங்கிறத சொல்லணும். அவர் உள்நோக்கத்தோட அதை சொல்லாம சென்சார் பண்றது அவருக்கு நம்பகத்தன்மை அது பாதிக்கும். எனக்கு தெரியும் என்ன சொன்னாங்க, என்ன சர்வே எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சும் களத்துக்குள்ள வராதவரா இருக்கிறார்ல. இதைத்தான் நான் சொன்னேன், 26 வரை விஜய் கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னாப்புல. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஆனா களத்துக்குள்ள வரல. அஜித்குமார் கட்சி ஆரம்பிக்கல, களத்துக்குள்ள வரல. சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பிக்கல, களத்துக்குள்ள வரல. இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, 39 MP டிக்கெட் சீட்டு போட முடியாம களத்துக்குள்ள வரல. இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, விக்கிரவாண்டியில கேண்டிடேட் போட முடியாம களத்துக்குள்ள வரல. கட்சி ஆரம்பிச்ச சரத்குமார் திருமங்கலத்தில் கேண்டிடேட் போட்டாரு, ஒருவேளை அது மாதிரி சைனைட் சாப்பிட வேண்டியிருக்கும்னு போடாம இருந்திருக்கலாம். இவர் கட்சி ஆரம்பிக்காம உள்ளாட்சி தேர்தலில் கேண்டிடேட் போடுவாராம் மன்னன் சார்பா. கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஆனா உள்ளாட்சி தேர்தலில் கேண்டிடேட் போட மாட்டாராம். அப்ப 26ல தான் வருவாராம். அப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேட வச்சு அதுக்கு என்ன மரியாதை கொடுக்க முடியும்? நாம சொன்னோம் 26 வரை அவரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டோம்னு சொன்னோம். நாம சொன்னதானே கரெக்ட். இது என்ன, இது வெத்து வேட்டு ஏமாத்து வேலை இல்ல, இது ஒரு லெட்டர் பேட வச்சுக்கிட்டு ஏமாத்து வேலை இல்ல. அப்ப நீங்க 26க்கு முன்னே கூட கட்சி ஆரம்பிச்சு வரலாம், அது உங்க விருப்பம். இப்பவே கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்குள்ள வராம 26ன்னு சொல்றதுக்கும் கட்சி ஆரம்பிக்காம களத்துக்குள்ள வராம இருக்கக்கூடிய அஜித்குமாரும் 0% தான், சிவகார்த்தியனும் 0% தான், விஜயும் 0% தான், தீபா ஜெயக்குமாரும் 0% தான், இவங்க சசிகலா அம்மையாரும் 0% தான். பட் ஸ்டேச்சர் இருக்கு. விஜய் பெரிய ரசிகர் பலம் உள்ள நடிகர், அபிமானமிக்க நடிகர், மக்கள் மினிமம் கேண்டிடேட்ல சூப்பரா இருக்கிறாரு. அவர் ஓரளவு அவருக்கு ரசிகர் பலம் இருக்கு. இதை வச்சு அவரு கமலஹாசன் விஜய் அந்த மாதிரி ஒரு 214 கேண்டிடேட் போட்டா வரலாம். ஆனா அதுக்கு கேண்டிடேட் இருக்காங்கிறது அது பெரிய கேள்விக்குறி. அது போடும்போது தான் சீயிங் இஸ் பிலீவிங், அப்பதான் அது தெரிய வரும். இப்போ ஆளாளுக்கு விஜயை பற்றி யானையை பார்த்த பார்வையற்றோர் மாதிரி பேசுறதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. எது உண்மை எது பொய்ங்கிறது 2026 ரிசல்ட் வந்தாதான் யாராத்தா செத்தான்னு தெரியும். நீங்க என்ன சொல்றீங்களா, களத்துல இருக்கிறவங்களுக்கும் களத்துல இல்லாதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. இப்போ 0% தான், பலன் நிரூபிக்காதவர் தான் விஜய். இவங்க பின்னாடி இவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படின்னு காமிச்சதுக்கு அப்புறம் தான் பேசணும். அதுதான். இப்போ பவன் கல்யாண் 7% ஓட்டு எடுத்தாரு. அறிவே இல்லாம அரசியல் நாலேஜ் இல்லாம பவன் கல்யாண் கூட விஜய் கம்பேர் பண்றாங்க. அவர் இல்லாத ஓட்டை அவர் எப்படி டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? அவர் கையில இல்லாத ஓட்டை எப்படி டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? பவன் கல்யாண் காபு கம்யூனிட்டி, தென்னிந்தியாவிலே மிலிட்டன் கம்யூனிட்டி, சீஃப் மினிஸ்டருக்கு தேட்டரே இறங்கி அடிச்சான், சீஃப் மினிஸ்டருக்கு சொத்துக்கள் எல்லாம் பிடிச்சி அடிச்சானுங்க. அந்த மாதிரி தென்னிந்தியாவிலே மிலிட்டன்டான காபு கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அந்த கம்யூனிட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி ஆஃப் தெலுங்கானா, ஆந்திரா. அவங்க இதுல சிரஞ்சீவி ஆரம்பிச்சாரு. சிரஞ்சீவி குடும்பத்துல இருந்து பவன் கல்யாண் ஆரம்பிச்சு 7% ஓட்டை நிரூபிச்சதுனாலதான் பவன் கல்யாணுக்கு மரியாதை. பலத்தையே நிரூபிக்காம லெட்டர் பேட் கட்சியை வச்சுட்டு களத்துக்குள்ளே வராத விஜய பவன் கல்யாண் சொன்னா இந்த இவங்களோட அறிவு என்ன அளவுக்கு இருக்குங்கிறதா பார்க்கணும். நான் மறுக்கல. விஜய் என்ன ஏதுங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிறது 26ல தான் தெரியும். 26ல காட்டுட்டு எது என்னன்னு பார்த்துட்டு போவோம். அதுவும் நிரூபிக்காம பலன் நிரூபிக்காம பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. பேசுறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்றோம். அரசியல்வாதிகளுக்கு தெரியும், பலன் நிரூபிச்ச சீமானுக்கு அது தெரியும், பலன் நிரூபிச்ச எடப்பாடிக்கு தெரியும், பலன் நிரூபிச்ச மு க ஸ்டாலினுக்கு தெரியும். சார், இப்ப பலன் நிரூபிச்சவங்க கூட எல்லாம் அவங்களை ஈடு கட்டி பேசுறாங்களா சார்? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அறியாமன்னு நான் பாக்குறேன். நீங்க பலன் நிரூபிச்சிட்டீங்கன்னா என்ன பலன்னு நம்ம அதை சொல்லிட்டு போவோம், அவ்வளவுதான். சோ நிரூபிக்காம இவங்களோட எல்லாம் வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. பலன் நிரூபிக்காத விஜய்க்கும் 0% தான். லெட்டர் பேட் கட்சியை டிக்ளேர் பண்ணாம களத்துக்கு வராத அஜித்குமாரும் 0% தான். பலன் நிரூபிக்காத சிவகார்த்தியனுக்கும் 0% தான். பலன் நிரூபிக்காத சசிகலா அம்மையாருக்கும் 0% தான். பலன் நிரூபிக்காத தீபா ஜெயக்குமாருக்கும் 0% தான். பலன் நிரூபிச்சா என்ன நம்ம சொல்லிட்டு போறோம், 26ல தெரிஞ்சுட்டு போறோம். அதுக்கப்புறம் யாரு என்ன மறுக்க முடியும்? கண்டிப்பா சார். அடுத்து மாநாடு அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. மாநாடு வைக்க போறாங்க, அந்த மாநாடுக்கு இவங்க எல்லாம் வர போறாங்க, அப்படி இப்படின்னு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மாநாடு பெரிய கூட்டம் வரும். எங்க அண்ணன் சிவாஜிக்கு வராத கூட்டமா? இந்தியா டுடேல எழுதினாப்புல எவனுக்கும் காசு கொடுத்தவர்னு எழுதல, காசெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார். இப்போ காசு கொடுத்ததான் எழுத்தே நடக்குது பலருக்கும். கண்டிப்பா எழுதுறவெல்லாம் காசு வாங்கிட்டு தான் அங்க வேலை பாக்குறானுங்க.
பிராண்டிங் அது இதுக்கெல்லாம் காசு கொடுத்து தான் மார்க்கெட்டிங் நடக்குது. சினிமா நடிகர்கள் எனக்கு தெரியாதா இத்தனை நட்சத்திரத்தை கட்டணும்னு நட்சத்திரம் கெடுத்துட்டு நடிகர் மன்ற வீட்டிலேருந்து பைசா வாங்கணும் அது பிறகு. இதுதான் அங்கே நடக்குது. ஸோ இது இந்த மாதிரி எழுதுகிற எழுத்தும் வெறும் கூட்டமும் பலன் தராது. சிவாஜிக்கு பெரிய கூட்டம் வந்தது, ஆனால் ஓட்டு எங்கே வந்தது? ஜானகி அம்மையார் 50 சீட்டு கொடுத்து ஏமாந்து போயிட்டாங்களே. சிவாஜிக்கு மிகப்பெரிய அபிமானம் இருந்தது, ரசிகர் பலம் இருந்தது. பலன் நிரூபிக்காத சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்தாங்க. ஜானகி அம்மையாரும் பலன் நிரூபிக்காதவங்க தான். ஆனால் ரெட்டையில சின்னம் ப்ரீஸ் ஆகி 90 எம்எல்ஏக்கள், ஒரு 10-15 எம்பிக்கள்லாம் அவங்ககிட்ட இருந்தாங்க, வெயிட்டேஜ் இருந்தது. அவங்க சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்தாங்க. கடைசியில் எடுத்து பார்த்தா ஐயா மூப்பனார் சிவாஜியோட சேர்ந்து எடுத்தது 17.5%. சிவாஜி இல்லாமல் ஐயா மூப்பனார் எடுத்தது 20%. கலைஞர் கலைஞருக்கும் சிவாஜிக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மாடி வீட்டு எல்லாம் இருந்தாலும் கூட அவர் வேற கட்சி, இவர் வேற கட்சி. அவரு சிவாஜி ஜானகி அம்மையாட்ட போன பிறகும் கலைஞர் 34% வாக்கு எடுத்தாரு. அப்போ சிவாஜிக்கு எங்க ஓட்டு இருக்கு? ஓட்டு இல்லையே, ரசிகர்கள் இருக்காங்க. நம்மளே சிவாஜி ரசிகன் தான், மிகப்பெரிய சிவாஜி ரசிகன் தான். முட்டா பசங்க என்ன ரஜினி ரசிகன் எழுதிட்டு, அரசியல் வேற சினிமா வேற. முட்டா பசங்க என்ன ரஜினி ரசிகன் எழுதிட்டு முட்டாள் கோஷ்டிங்க. நம்மளே சிவாஜி ரசிகன் தான். அப்போ உங்களுக்கு நம்மளே ஐயா மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைப்புங்கிறக்காக தான் மோசஸுக்கு ஒர்க் பண்ணோம். ஆனால் 50 சீட்டில் சிவாஜிக்கு ஓட்டு வந்த சீட்டு சிவாஜிக்கு ஓட்டு வந்தது. அவர் 2ஆவது தான் வந்தார், ஓட்டு வந்தது. தொண்டைமானுக்கு ஓட்டு வந்தது. தென் எங்கள் ஒரு ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு வந்தது. அப்போ அந்த 3 பேருக்கு தான் ஓட்டே வந்தது. மீதி உள்ள சிவாஜி ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப லோ ஓட்டு. அப்போ அரசியல் கட்சியாட்டு அரசியல் தலைவராட்டு சிவாஜி மக்கள் அங்கீகரிக்கல. ஜானகி ஓட்டு தான் சிவாஜிக்கு வந்திருக்குது. சிவாஜி ரசிகர்கள் தான் இருந்தாங்களே தவிர ஓட்டு இல்லை. இப்போ விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, ஓட்டு இருக்கா இல்லையான்னு நாளைக்கு 26 தான் தெரியும். நான் 26 என்ன ரிசல்ட் வருதோ அதை நம்ம ஏற்றுக்குவோம். அதுக்கடையில் நீங்கள் விடக்கூடிய பீலாவை நான் ஏற்றுக்கிறேன்னு யாரும் நினைக்காதீங்க, ஏமாந்துருவீங்க. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி.